என்ன பகச்சுக்கிட்டா அந்த பாம்புக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இதே கதிதான். என்ன காப்பாத்து, ஏன் இப்படி பண்ணதுன்னு தெரியலையே. வேண்டாம் வேண்டாம், என்ன எதுவும் பண்ணிடாத, என்ன விட்டு. அதான் நாகம்மா, உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எதுக்காக வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நீ இப்படி கொத்துறதுக்காக முயற்சி பண்ற? தயவு செஞ்சு இந்த பாம்பை திரும்பி போக சொல்லிடு. நான் சொன்னா கேப்பதானே, போக சொல்லிடு. தயவு செஞ்சு போக சொல்ல. அத பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அது போனாதான் நல்லது. இதுக்கப்புறமாவது பார்த்து நடந்துக்கோங்க. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. ஹலோ வர்ஷா மேடம், ஏதோ அதை பிடுங்க இதை பிடுங்க ஃபீஸை பிடுங்க திரும்ப மாட்டுவேன்னு வாய்க்கிலேயே பேசுனேன். இப்போ என்னடாண்ணா பாம்பை பார்த்ததும் பயந்து ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணாத ஸ்கூல் பிள்ளைங்க பெஞ்ச் மேலே நிற்கிற மாதிரி கட்டில் மாதிரி நின்றுட்டு பாம்பு விஷயத்திலையும் ஜெயிச்சு அதே நேரத்துல வீடியோ ஆதாரத்தையும் எப்படியாவது எடுக்கணும்னு நினைச்சேன். கடைசியில என் குறி தப்பிச்சிருச்ச. என்ன ஒரே ஒரு எரிச்சல்னா அந்த அண்ணாமலை வந்து எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆளாயிட்டேன். நம்பிக்கை இருக்கிறது ஓகே, ஆனா அதீத நம்பிக்கையோட இறங்கி நான் பல தடவை வெண்ணிலா கிட்ட தோத்து போயிருக்கேன். அந்த நேரத்துல மறுபடியும் அவளை அடிக்கணுங்கிற வெறி ஜாஸ்தியாகி என்னோட இலக்கை விட்டுட்டு அவ பின்னால சுத்த ஆரம்பிச்சிருக்கேன். அதனால நீயும் அந்த போதைக்கு ஆட்பட்டு கூடாது. நம்ம இலக்கு வெண்ணிலா மட்டும் இல்ல, எனக்கு நவம்பர் 17 நடக்க வேண்டிய கல்யாணம் மட்டும்தான் இப்போதைக்கு இலக்கா இருக்கணும். அதனால திசை திருப்புற எல்லா விஷயங்களையும் விட்டு ஒழிச்சிட. புரியுதா? புரியுது ஸ்வேதா, கண்டிப்பா. அடுத்த தடவை உன்னை வந்து சந்திக்கும் போது சந்தோஷமான செய்தியோட தான் வந்து சந்திப்பேன். நீ கவலைப்படாத. இப்போ நான் உனக்கு அதே 24 மணி நேரத்தில் ஒரு சவால் விடுறேன். எங்கிட்ட இருந்த மாஸ்டர் காப்பி வாங்கி காட்டுறியா? அதே 24 மணி நேரத்தில் வாங்கி காட்டு பார்க்கலாம். என்ன பார்த்தா மறுபடியும் எரிச்சல் வருதா? என்னடா இவன்லாம் முன்னாடி என்ன பேசுறானேன்னு கோவமா வருதா? வரும். ஏன்னா என் பக்கம் நியாயம் இருக்கு, உன் பக்கம் அநியாயம் மட்டும்தான் இருக்கு. அப்படிதான் வரும். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த 24 மணி நேரத்தில் நீ என்கிட்ட இருந்த அந்த மாஸ்டர் காப்பி வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் முத்தரசம் வெண்ணிலா கல்யாணத்தை நடத்த முடியுதுன்னு சொல்லி என் ஊருக்கு போயிடுறேன். அதே 24 மணி நேரத்தில் உன்னால் என்கிட்ட இருந்த அந்த மாஸ்டர் காப்பி வாங்க முடியலன்னு வச்சுக்கோ, நீ இந்த வீட்டு விட்டு போயிடுறியா? உனக்கும் ஸ்வேதாவோட நிலைமை தான். அவள் ஜெயிலில் இருக்க மாதிரி நீ ஏதாவது ஜெயிலில் இருப்ப. அப்புறம் நீ வேலூரில் இருக்கியா இல்லை புழலில் இருக்கியா, நான் தேடி தேடி வந்து பார்க்க வேண்டியிருக்கும். சவாலுக்கு ஓகேன்னு எனக்கு தகவல் சொல்லி அனுப்பு. வரட்டா? இது என்ன ரீடிங் 220 வருது? இதுவா? இது 220ங்கிறது டைரக்ட் வோல்டேஜ். அதாவது எல்லார் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 220ல இருந்து 240 தான் வரும். இதை புடிச்சுன்னு வச்சுக்கிய அப்படியே பெப்பரப்பே தான். இவ்வளோ வோல்டேஜ் வச்சு கொலைகேஸ் வாங்கிக்க கூடாது. இது வந்து வோல்டேஜ் கன்வெர்ட்டர். அதை பாதியா கன்வெர்ட் பண்ணும். இதை செக் பண்ணிக்கலாம்.
எஸ். ஓகேவா? கரெக்டா வந்துச்சா? என்ன கார்த்தி எல்லாம் கரெக்டா இருக்கா? ஓகே பக்கானே. இருங்கண்ணே செக் பண்ணிக்கலாம். அண்ணே நீங்க என்கிட்ட ஒரு ஆர்டிஸ்ட் கொடுத்தீங்கல்ல, அத வந்து நம்ம ஹால்ல இருக்க நடராஜ சிலை இல்ல, அது கடியில பத்திரமா வச்சிருக்கனே. நம்ம வெண்ணிலா அன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வைங்க, இந்த வர்ஷாவோ இல்ல இந்த ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸுங்களோ நைஸா பேசி அன்னிக்கிட்ட எப்படியாவது போட்டு வாங்கிடுவாங்க. அப்புறம் நமக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும்னே. ஆமாம் கார்த்தி, வெண்ணிலா இருக்கல அப்பாவி கோட்டவை எவ்வளோ வந்து கேட்டால் அப்புறம் உளறி கொட்டிடுவா. ஒரு சின்ன டவுட்டு, அதை ஹாலில் கொண்டு போயிட்டு பெப்பர் பேன் வச்சிருக்கியே, யாராவது டப்பார்னு எடுத்துட்டு என்ன கார்த்தி பண்றது? ஐயோ அண்ணே, ஹால்ல வச்சாதானே நல்லது. அவங்க எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்கன்னா இதுல மறைச்சு வைப்பானான்னு நினைப்பாங்க. நம்ம ஹால்ல வச்சதுனால அந்த மரமண்டைங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஆமா, அதுவும் இந்த ரோட்ல ரக்ஷியாவும் அந்த நிக்கிலாவும் இருக்கால, சரியான மரமண்டைங்க, மண்டையில களிமண் தான் இருக்கு. நாம ஒன்னும் காமெடி பீஸ் கிடையாது, நாமளும் ஹீரோயினி லெவல் தான் ப்ரூவ் பண்றதுக்கான சரியான நேரம் வந்துருச்சு. அந்த சிலைய தூக்குறோம், அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்க தூக்கி அவ மேல வீசி எரிஞ்சிட்டு அவ தரப்போற 1 கோடியோ இல்ல 50 லட்சமோ அத மொத்தமா வாங்கிட்டு போயிடலாம். வா வா வா. நான் யாராச்சும் வராங்களான்னு பாக்குறேன். ரெடியா? ஏய், என்னடி ஆச்சு? ஹலோ. டே வர்ஷா, ஹால்ல ஒரு சிலை இருக்குல்ல, அதுக்கு அடியில தான் வச்சிருக்கிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அததான் நாங்க இப்போ எடுக்க போறோம். நிஜமா தானே சொல்றேன்? ஏய் ஆமாடி, சத்தியமா அடிச்சு சொல்றேன். ஏய் வர்ஷா, நாங்க எடுத்து கொடுத்துட்டா பேசின பேமெண்ட்ட கரெக்டா கொடுத்துறணும். கொடுத்து தொலைக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சில வெயிட்டா இருக்க போகுது? என்னடி ஆச்சு? நீங்களேதான். ஏய், சிலை என்ன அவ்வளவு வெயிட்டாவா இருக்கு? நல்லா இழுக்குறீ. ஏண்டி இப்ப என்ன அடிச்ச? ஆமாமா, நான் அடிக்கலனா கரண்ட் அடிச்சு செத்துருப்பீங்க. என்னது கரண்டா? ஆமா, கரண்ட் தான். வெளியே என்கிட்ட அதை பண்ணுவேன் இது பண்ணுவேன் சவாலெல்லாம் விட்டுட்டு வந்தா இங்க வந்தது என்னாச்சு பாத்தியா? இந்த மாதிரி தண்டைச்சோறுகள் எல்லாம் கூட வச்சிருந்தா இப்படிதான் நடக்கும். ஆமா, நாங்க என்ன பண்ணோம்னு சொல்லல. கார்த்தி, டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏதோ பண்ணேன்னு சொன்னியே, அது என்னன்னு சொல்லிருப்பா. அது ஒண்ணு இல்லனே, அங்க பாத்தீங்களா, அது பேர் தான் வோல்டேஜ் கன்வெர்ட்டர். அதுல கொடுத்ததுனால தான் 110 வோல்டேஜா கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு. அதை மட்டும் புடுங்கி நான் டைரக்டா கனெக்ஷன் கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நார்மலா வரா மாதிரி 220 வோல்டேஜ். அது அவங்க தொட்டு இருந்தாங்க. இந்த 2 தண்டைச்சோறுகளோட சேர்ந்து நீயும் மேல எம்மனோட ரெசிடென்ஸுக்கு அப்படியே விஷயம் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏய் வர்ஷா, என்கிட்ட என்ன சொன்ன? அந்த மாஸ்டர் காப்பி என்கிட்ட இருந்து புடிங்க காட்டான்னு சொன்னீங்கள, அந்த மாஸ்டர்ல கடைசியில வர இருற கூட என்கிட்ட இருந்து புடுங்க முடியாது. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. வரட்டா? வா கார்த்தி, போலாம். அண்ணாமலை, உன்கிட்ட இருந்து எப்படி மாஸ்டர் காப்பிய வாங்குறது, எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்க அடிக்கிறேன். யாராச்சும் வாங்கல. தம்பி தம்பி, என் ஃப்ரெண்டு பாத்ரூம்ல விழுந்துட்டா, வாங்கல, காப்பாத்துங்களேன். உள்ள விழுந்துட்டா, வாங்க தம்பி. தம்பி தம்பி வாங்க தம்பி, வாங்க வாங்க. என் கை கட்டி பிடிச்சுக்கோ. என்ன பிடிச்சிருக்கிற?
என்ன சிரிக்கிற? டேய் டேய் யாரா நீங்க? ஹார்ட் டிஸ்க் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிடு, இல்லனா நீ அவ்வளவுதான். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டே? சொல்ல மாட்டேன். முக்குடா. டேய் யாருன்னு பாத்தியா? ருத்ரா எனக்கு பயமா இருக்கு மாமா. உயிர் போனாலும் நீ சொல்ல மாட்டல. குழந்தை உயிர் போச்சுன்னா சொல்லுவல. பதில் சொல்றியா இல்லையா? இல்லனா தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவேன். சொல்லிடுறேன். ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். அப்ப சொல்றா. ஹார்ட் டிஸ்க் என் வீட்டில் தான் இருக்கு. அத உடனே போய் எடுத்து கொடு. நீ கட்டத்தை கொடுத்துற, குழந்தைய விட்டுரு. ஒன்னும் கவலையே வேண்டாம். உன் வீட்டுக்கு வெளியில எங்க வேன் நிக்கும். அந்த வேன்ல தான் இந்த ருத்ரா இருப்பா. ஆர்டிஸ்ட்க வந்து கொடுத்துட்டு இவளை பத்திரமா கூட்டிட்டு போலாம். புரியுதா? புரியுது. கொடுத்தாதான் நாங்க குழந்தைய கொடுப்போம். டேய் வாடா போலாம். வரேன் ஜனனி. என்னன்னு இது? அண்ணா இப்ப எப்படின்னு இருக்கு? பரவாயில்லையா அண்ணே? அவன் என்ன சரியானதும் உள்ள போயிட்டான். அவன் அந்த ஆதாரத்தை எடுக்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் அந்த ரூமை விட்டு வரும்போதே கையில ஆதாரத்தை வச்சிருந்த மாதிரி இருந்ததே. சரி விடு, இன்னும் வேற ஏதாவது ஆதாரம் இருந்திருக்கும். அதை மறந்துருப்பான். மறுபடியும் ஞாபகம் வந்து எடுக்க போயிருப்பான். வந்துருவான், விடு, டென்ஷன் ஆகாத. எல்லா பிளான்லயும் ஏதாவது நடந்து சொதப்புது. தேவையில்லாம இவனுக்கு இப்பதான் காக்கா வலிப்பு வரணுமா என்ன? அதனால தானே இப்ப லேட் ஆகுது. ஏய், அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு பாருங்க. ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. என்ன கார்த்திகை சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணாமலை அண்ணனுக்கு காக்கா வலிப்புலாம் வரல. அவர் நடிக்க தான் செஞ்சிருக்காரு கௌதம். சரி, அப்ப உங்க கையில எதுக்கு ருத்ராட்சத்தை கொடுத்தாரு? ருத்ராட்சம்னா ஏதோ அர்த்தம் இருக்கு கௌதம். ருத்ராட்சம் ருத்ராட்சம் கௌதம், ஒருவேளை ருத்ராவை சொல்லியிருப்பாரோ? ஆமா, காலையில இருந்து ருத்ராவை நான் எங்கேயுமே பார்க்கல. எங்க போயிருப்பா? அதான் எனக்கும் புரியல கௌதம். ஒருவேளை ருத்ராக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொல்லி அதுக்காக தான் வெளியில கஞ்சாட காமிச்சாரோ? சரி வாங்க.
அந்த வேன்ல தான் இந்த ருத்ரா இருப்பா. நீ ஆர்டிஸ்ட்க்கு எடுத்து வந்து கொடுத்துட்டு இவளை பத்திரமா கூட்டிட்டு போலாம். இத வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு நாள் இத்தனை ஆட்டம் ஆடல. இப்போ இது என் கையில இருக்கு, பார்த்தல்ல. இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்வேதாவை நான் நினைச்சதை விட சுலபமா வெளியில கொண்டு வந்துருவேன். இனிமேலாவது இந்த வால் ஆட்டுறதெல்லாம் நிறுத்திட்டு அமைதியா நடந்துக்க. இல்ல நான் சொன்ன மாதிரி உன் வாளை ஒட்ட நறுக்கிடுவேன். மாப்ளே மாப்ள மாப்ள டேய் டேய் என்ன ஏன் ஏலம் விட்டுட்டு இருக்க? உன்னை எதுக்கு நான் ஏலம் விட போறேன்? ஒரு முக்கியமான விஷயம் கீழே வா. என்ன விஷயம்? டே முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்க, அங்கே நீ நான் கேட்டிருக்க. கீழே வாடா. டேய் கிறுக்கா, எது கூப்பிட்டப்போ? முக்கியமான விஷயம் மாப்ள. என்னடா? வானிலை இருக்கே பார்த்தா புயலாமா, கலர் கலரா அலாட் விட்டு இருக்காங்க மாப்ள. பயங்கரமா மழை வருமாமா. வெளியில இருக்க அரிசி மூட்டையில உள்ள எடுத்து வைக்கணும். அப்புறம் அரிசி யாருக்கு அனுப்ப வேணாம். அப்புறம் நினைச்சு போச்சுன்னா காசு கொடுக்க மாட்டானுங்க. ஏற்கனவே பயங்கர பாக்கி இருக்கு. டேய் லூசாடா நீ. நான் ஊருக்கே தெரியாது மழை காலம் எல்லாம் ஏற்பாடு நான் பண்ணிட்டேன். நீமா புதுசா சொல்ற? இதுக்குதான் அவசர அவசரமா கூப்பிட்டியாடா? மாப்ள ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாதுல்ல, அதான் கூப்பிட்டு சொன்னேன். நீ பண்றது இருக்கு பாரு. என்ன நீ ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? முகலாம் வேர்த்து இருக்கு. ஏதோ பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. ஏய் நம்ம ஊர்காரங்கிட்டலாம் அந்த போர் போடணும் குழிகளே நோண்டி வச்சிருக்காங்களா, அதெல்லாம் மூட சொல்லியிருக்கேன். ஆள் கிணறு எதுவும் இருக்கூட சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ற, புரியுதா? பார்த்து மூட சொல்லு. அது பண்ற வரைக்கும் நீ வாய மூடு. என்ன சொன்ன? சுவேதாவை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரதா உன் கனவுன்னு சொன்னியே. கரெக்ட், அது கனவுதான். கனவாதான் இருக்கும், நிஜத்துல நடக்கவே நடக்காது. ஏன்னா நான் நடக்க விட மாட்டேனே. என்ன சொடுக்கு போட்டு கூப்பிட்டு என்ன சொன்ன? அதே மாதிரி சொடுக்கு போட்டு கூப்பிட்டு உனக்கு சொல்றேன். நவம்பர் 14ஆம் தேதி முத்தரசன் வெண்ணிலா கல்யாணம் நடந்தே தீரும். அதை நான் நடத்தி காட்டுவேன், பாக்குறியா? ஏய் என்ன விட்ட ஒரேடியா பேசிக்கிட்டே போற? ருத்ரா இன்னமும் என் பாதுகாப்புல தான் இருக்கான். அத மறந்துட்டு பேசாத. சாரி மேடம், குழந்தைய காணும் மேடம். எப்படி போனானே தெரியல மேடம். இதுக்கு மேல உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கோங்க. உனக்கு இந்த வெட்கம் மானம் சூடு சொன்னங்கிற கேட்டகரியில் ஏதாவது ஒன்று இருந்தா கூட உடனே இந்த வீட்டு விட்டு போயிரு. நான் உன்னை என்னவோ நினைச்சேன். நீயும் புத்திசாலிதான், நான் ஒத்துக்கிறேன். அண்ணே எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைண்ணே. தோல்வியை ஒத்துக்கிட்டா வீட்டை விட்டு கிளம்பிடணும்னு நீங்க சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா இவ்வளவு சீக்கிரம் பெட்டி படகு எடுத்துட்டு கிளம்புறான்னா அதுல ஏதோ சூட்சமா இருக்குண்ணே. எனக்கு அதை கருத்து புரியல. ஆனால் நீ சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணுவான் தான் தோணுது. என்ன பண்றான்னு பார்ப்போம் வா.
கார்த்தி, அந்த போஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு பாத்தியா? அது நம்ம குருஜி மாதிரி இல்லைண்ணே. குருஜி மாதிரி இல்ல, குருஜியே தான். அந்த ஆள் இப்படி போஸ்டர்ல அடிச்சு விட்டுனாரு. ஒருவேளை இது வருஷோட வேலையா இருக்குமோ? இருக்கலாம். அவங்க போறோன்னு தெரிஞ்சுக்கலாம். மேடம் மேடம் மேடம், என்ன மேடம் இது? நான் சொல்ற மாதிரி தான் அண்ணாமலை கிட்ட நீ போன்ல பேசணும். மாத்தி ஏதாவது பேசுன அப்புறம் நீ உயிரோடவே இருக்க முடியாது. நான் என்ன சொல்ல மேடம்? போன ஸ்பீக்கர்ல போடு. டேய், போன் எடுக்காண்ட எவ்வளவு நேரம்? அண்ணே, டிராஃபிக் போலீஸ் இருந்ததுண்ணே. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? நான் தான் போன்ல பேசிட்டு இருக்கேன், வருஷத்துக்கு தெரியாம பாத்துக்கோ. புரியுதுண்ணே, அவங்களுக்கு தெரியாதுண்ணே. அவங்க ஏதோ ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டு வராங்கண்ணே. எங்க போயிட்டு இருக்க? ஏர்போர்ட் போக சொல்லியிருக்காங்கண்ணே. ஏர்போர்ட்டுக்கு நேரம் போனா சரி. நடுவில் வேற எங்கேயாவது போனோம்னா உடனே எனக்கு தகவல் கொடு, சரியா? சரிங்கண்ணே. சூப்பர், வெரி குட். இப்ப வண்டி எடு. கார்த்தி அண்ணே, நான் போய் போஸ்டர் மேட்டர்னு பார்த்துட்டு வரேன். வீட்டில் ஏதாவது யாரோ குடும்பம் நடந்தால் எனக்கு உடனே தகவல் கொடு. சரிண்ணே. என்ன குருஜி நீங்க வெண்ணிலா முத்தரசு கல்யாணத்தை நான் நடத்தணும் படாத பாடுபட்டு இருக்கேன். இப்ப போய் சீரியஸ் தெரியாம எப்படிலாம் பண்ணிருக்கீங்களா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? இப்போதுக்கு நான் ஆசி வழங்குற ஆசிரமத்துக்கு வாங்கன்னு ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டி இருக்கீங்க. போஸ்டரா? அருளாசி வழங்குறேன் போஸ்ட் நான் ஒட்டி இருக்கிறேன்னா? அது மாதிரி நான் எதுவும் ஒட்டலையப்பா. நீங்களாம் பண்ண யார் பண்ணாங்க பாருங்க. இதை பாருங்க. அண்ணாமலை, கண்டிப்பா இது அந்த ஸ்வேதாவோட வேலையா தான்ப்பா இருக்கும். இதை நம்ம எத்தனை ரகசியமா வச்சிருக்கிறோம். அவங்க தரப்புல இருந்து எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க பத்தியா? குருஜி மன்னிச்சுக்கோங்க, வந்ததுமே நீங்க தான் இதை பண்ணிருப்பீங்கன்னு ஏதோ பேசிட்டேன், மனசுல வச்சுக்காதீங்க. சரிப்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஸ்வேதா ஜெயிலுக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சும் இப்படி தலைமறைவா இருந்து நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிருப்ப. இந்த உலகத்துல யார வேணாலும் மன்னிக்கலாம், ஆனா நம்பிக்கை துரோகிங்களை மன்னிக்கவே கூடாது. சரி, நான் இதெல்லாம் நினைச்சு பார்த்தா கோவத்துல ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவேன். நான் சொன்னபடி கேட்டினா நீ உயிர் பொழைக்கலாம். புரியுதா? சரி, கேக்குறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். வெரி குட். இந்த போஸ்டர் யார் அடிக்க சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன், என்ன விஷயம்? ஏன் அதெல்லாம் கேக்குறீங்க? ப்ளீஸ் சார், தலை போற விஷயம், கொஞ்சம் உதவி பண்ணுங்க. சரி சொல்றேன். ஒரு லேடி தான் வந்து அடிக்க கொடுத்தாங்க. அவங்க யாரு என்னெல்லாம் தெரியாது. அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது. எந்த பொண்ணான்னு பாருங்க. ஆமா சார், இந்த லேடி தான். ரொம்ப நன்றி சார். வரேன். குருஜி, குருஜி, ஹலோ குருஜி, நீங்க எங்க இருக்கீங்க? எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துருக்கு, நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. யார் உங்களை கூட்டிட்டு போனது? ஏதோ உங்க பொண்ணு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடாத சொல்றாங்க. யார் அது? என் பொண்ணு வந்து கூட்டிட்டு வந்துட்டா. என்ன பொண்ணா? உங்க பொண்ணா? சரி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? இந்த குன்றத்தூர் மெயின் ரோட்ல சாமி ஷாமில்னு இருக்கும், அது பக்கத்துல வே பிரிட்ஜும் இருக்கும். அங்க வாங்க. சரி இருங்க, நான் உங்களை அங்கேயே வந்து பார்க்குறேன். என்ன குருஜி நீங்க முத்தரசு வண்டியில கல்யாணத்தை நடத்திட்டு நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன். அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. நான் தான் சொன்னேன் நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு. அதுக்குள்ள ஏன் உங்க பொண்ணு வந்து கூப்பிட்டா நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க? குருஜி இதை பாருங்க, நீங்க சொன்ன எதையும் என்னால நம்ப முடியல. உண்மையை சொல்லுங்க, உங்களை யார் இங்க கூட்டிட்டு வந்தாங்க? சொல்லுங்க குருஜி, யார் கூட்டிட்டு வந்தது? எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பிளான் போட்டு பக்காவா பண்ணிட்டு வெறும் கையோட திரும்பி போயிடுவேன்னு நினைச்சியா? மாட்டேன், போகவே மாட்டேன். குருஜி ஒருவேளை உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கலாமோன்னு தோணுச்சு. அதனாலதான் போஸ்டர் அடிச்சு ஒட்டினேன்.
நீ பெரிய மூளைக்காரனாச்சே. உன் மூளைய நீ வேலை செய்ய வைக்க வேண்டாம். நான் அதுக்காக தான் ஒட்டினேன். இப்போ ஏன் கஸ்டடியில குருஜி தகச்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீ எனக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டினல்ல, இப்போ ஏன் பங்குக்கு உனக்கு நான் ஒரு வீடியோ காட்டட்டுமா? இப்படி முகத்துல வெறுப்ப காட்டினா எப்படி? இந்த வீடியோவை ரசிச்சு பாரு. உனக்கு பிடிச்ச அம்சம் எல்லாம் நிறைய வரப்போகுது. குருஜி, நீங்க இத்தனை நாளா ஸ்வேதாக்கு பண்ண துரோகத்துக்கு இப்ப பிராயச்சித்தம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் சொல்றத அப்படியே வாக்கு மூலமா சொல்லிட்டா அதுக்கப்புறமா நீங்க உயிர் பழைக்கலாம். இத பாருமா, இனிமேல என்னால அங்க இங்கன்னு ஓடி ஒளியறதுக்கெல்லாம் என் உடம்புல தெம்பு இல்ல. வெண்ணிலாவுக்கு எதிரா நிறைய தவறான விஷயங்களை நான் செஞ்சதுனாலையும் அந்த பொண்ணோட கண்ணீருக்கு முன்னால என்னால வேற எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுனாலையும் தான் இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு துணிஞ்சேன். இப்போ எனக்கும் உயிர் மேல ஆசை வந்துருச்சு. அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். நீ என்ன சொல்றியோ அதை எங்க வேணா வந்து சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கண்கட்டி வித்து எல்லாம் வச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தேன். அதை உண்மைன்னு நம்பி நிறைய பேர் என்னை தேடி வர ஆரம்பிச்சாங்க. நானும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருந்தேன். அதுல நிறைய அழகான பொண்ணுங்களும் வந்தாங்க. அப்படி வந்த பொண்ணுங்கள்ல யாரை எனக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள வசியம் பண்ணி அவங்க கிட்ட தவறாகவும் நான் நடந்திருக்கிறேன். அது மாதிரி தவறா நடந்த நிறைய சம்பவம் என் ஆசிரமத்தில் நடந்திருக்குது. என்ன மன்னிச்சிருங்க குருஜி, என்னால தான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. இத மட்டும் போலீஸுக்கு கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் ஸ்வேதா வெளியில வரதுல எந்த சிக்கலும் இருக்காது. இப்போ நேரடியா ஸ்டேஷனுக்கு குருஜியை கூட்டிட்டு போய் காமிக்க தான் போறேன். இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தையும் அவங்க கிட்ட கொடுக்க தான் போறேன். எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சு ஸ்வேதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாதான் நான் எடுத்துக்கிட்ட இந்த முயற்சி நல்லபடியா முடியும். வேணா வர்ஷா, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஹேய், அத நான் உனக்கு சொல்லிருக்கணும். வேண்டாம் அண்ணாமலை, இது சரியில்லைன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை ஒரு தீராத தலைவலியா தான் நான் நினைக்கிறேன். அது எனக்கு மட்டும் இல்ல, ஸ்வேதாக்கும் கூட. அவ வெளியில வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்க விடாம நீ ஏகப்பட்ட குடைச்சல கொடுத்துட்டு இருப்பேன்னு எனக்கு தோணுது. அதனால இந்த நிரந்தர தலைவலிய ஒரேடியா ஒழிச்சு கட்டினாதான் எனக்கு நிம்மதியா இருக்க முடியும்னு தோணுது. அதனால இனிமே நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் ஆளுங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க. விடுங்கடா விர்சா, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. வேணா சொன்னா கேளு. சார் சொல்லிட்டாரு தப்பு பண்றேன்னு. தப்போட தப்பா இன்னொரு தப்பையும் சேர்த்து பண்ணிடுங்க. ஒண்ணு பண்ணுங்க, சார் வெட்டி துண்டு துண்டா இந்த மரத்தை அறுக்கிற மாதிரி அறுத்து இங்கேயே புதைச்சிருங்க, சரியா?
உனக்கு என் மாப்பிள்ளை இருக்கான். என் மாப்பிள்ளைக்கு என் உயிரையே கொடுப்பேன். மாப்பிள்ள 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 என்ன வேலை பண்ணியிருக்க? நீ பாட்டு எங்கே போகிற என்ன பண்ணன்னு எதுவுமே சொல்லாமல் போயிட்ட. நாங்கள் எல்லாருமே பயந்துட்டோம். செத்தி பாவம் ரொம்ப பயந்துருச்சு. அப்புறம் அவங்களுக்கு கோவம் வராமல் வேற என்ன வரும்? அத்தை கோவிச்சுக்காதீங்க அத்தை. இப்போ நடந்தது என்னன்னு உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். மாமா, கொஞ்ச நாளாவே எனக்கு நம்ம கல்யாணம் நிச்சயம் பண்ண மாதிரி அதே தேதியில நல்ல விதமா நடக்குமாங்கிற ஒரு சந்தேகம், பயம் எல்லாமே வந்துச்சு. ஏன்னா ஒரு ஆள் எதிர்ப்பா இருந்தா பரவாயில்ல, ஊரே எதிர்ப்பா இல்ல இருக்கு. என் மனசுல இருந்த கலக்கத்தை போக்குறதுக்கு ஒரு பெரிய குருஜி மாதிரி இருந்த ஒருத்தரை நான் சந்திச்சேன் மாமா. அப்பதான் அவரு சொன்னாரு, திருமணத்துல உனக்கு தோஷம் இருக்கு, அதனாலதான் இத்தனை தடைகள் பல தடவை தட்டி போகுதுன்னாரு. இது தீரணும்னா வேற வழியே இல்லம்மா. ஒரே ஒரு பரிகாரம் மட்டும்தான் இருக்கு. நேரா இமயமலைக்கு போய் அங்க இருக்கிற கைலாசநாதரை தரிசனம் பண்ணிட்டு வந்தா இருக்கிற தோஷம் அத்தனையும் நீங்கிடும்னு சொன்னாரு. ஸ்வேதா வந்த சந்தோஷத்துல உன்னை கவனிக்காம விட்டுட்டாமா. ஆமா, நீ ஊருக்கு போறேன்னு சொல்லி கிளம்புன, அப்புறம் ஸ்வேதா கூட வந்திருக்க? இல்லத்த, நான் ஏர்போர்ட்டுக்கு போற நேரம் கரெக்டா ஸ்வேதா எனக்கு ஃபோன் பண்ணா. ஃப்ளைட் டிக்கெட்டை மாத்தி போடு, அட்லீஸ்ட் நான் வீட்டுக்கு வர நேரமாவது நீ கூட இருக்கணும்னு சொன்னா. அதான் அத்த, நான் அவளோட வீட்டுக்கே வந்துட்டேன். பாத்தியா, ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு கிளம்பி ஓடுன, அவளை வந்து நீ புடிச்சு இழுத்துட்டு வந்துட்ட. அப்படியே கல்யாணம் வரைக்கும் இழுத்து விடு, அவளும் இருந்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இல்லத்த, அது ரொம்ப கஷ்டம். ஸ்வேதாவுக்காக நான் இப்ப வந்துட்டேன். கண்டிப்பா கல்யாணத்துக்கு லீவு கிடைக்குதான்னு பாக்குறேன். ஏன்னா நான் இப்பதானே அங்க புதுசா ஜாயின் பண்ண போறேன். எப்படி என்னன்னு தெரியல. நீ செஞ்சது சாதாரண உதவி இல்ல, மிகப்பெரிய உதவி. இப்போ எனக்கு கல்யாணம் வெற்றிகரமா நடக்க போகுதுன்னா அதுக்கு முழு முதல் காரணமே நீதான். ஹே, என்னடி ரொம்ப சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருக்க? இந்த கல்யாணம் நடந்தே தீரணுங்கிற வெறியோட தான் நான் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா மொத்தமா எல்லா நம்பிக்கையும் தகர்த்து கிட்டத்தட்ட வெறும் கூடாதான் அந்த ஜெயிலுக்குள்ள இருந்த அந்த கூட்டுக்கு நீதான் உயிர் கொடுத்த. நீ பண்ணது மிகப்பெரிய விஷயம். டேக் இட் ஈஸி பேபி. கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் ஒரு கலக்கு. இனிமே இந்த வீடு உன்னோடதுதான். இந்த நவம்பர் 17ஆம் தேதி கல்யாணம் நடக்க போற நாள் உன்னோடது. ஸ்வேதா அழிக்கிறதுக்கு இன்னொருத்தர் பிறந்துதான் வரணும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, என்னோட நினைப்புக்கும் நீ குறுக்க வந்தாலும் சரி, விழுற ஒவ்வொரு அடியும் இனிமே மரண அடியாதான் இருக்கும். நான் புது தைரியத்தோடையும் தெம்போடையும் உள்ள இருந்து வந்திருக்கேன்.
கூடிய சீக்கிரமே புது ஸ்வேதாவை சமாளிக்கிறதுக்கு தயாராயிரு. என்னோட வியூகங்கிறது மிகப்பெரிய வியூகமா இருக்கும். அத உன்னால யோகிக்க கூட முடியாது. ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணாமலை. ஒரு எதிரி இல்லைன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம எங்க கல்யாணம் இயல்பா நடந்துட்டா நினைவு வச்சுக்க எதுவுமே இருக்காதே. நீ எதிர்க்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எதிர்க்கணும், நானும் எதிர்க்கணும். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு உன் தலையில தட்டி மூளையில உட்கார வச்சு வந்து என் கல்யாணத்தை பாருன்னு சவால் விட்டு எங்க கல்யாணத்தை உன் கண்ணு முன்னாடி நான் நடத்தி காமிக்கிறேன். இப்போ ஸ்வேதாக்கு வந்ததுக்கு அப்புறம் அது சுத்தமா போயிடுச்சு. பரவாயில்ல, மாமாவுக்கும் அதுதானே பிடிக்குது. நான் யாரு, எங்கேயோ கடந்தவ தானே, அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப எனக்கு நானே சொல்லிக்கிறேன். கண்டிப்பா எனக்கும் முத்தரச மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது. அதை நடத்தியே தீருவேன். அப்படி மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோ. ஸ்வேதா, 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 பயப்படாத, உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா வேணாம் ஸ்வேதா. அப்படியே டுமில் டுமில்னு சுட்டுக்கிட்ட கரைஞ்சு காணாம போயிடுவேன். ஏன்னா கல்யாணம் எனக்கு நடக்காம போறதுங்கிறது நான் சாகிறதுக்கு சமம். நவம்பர் 17 கல்யாணமா? கனவு கண்டுகிட்டு இருக்கியா? என்ன ஏய்? நவம்பர் 17 நீ சொன்ன மாதிரி உனக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்ல. யார் நீ? அதை நிர்ணயம் பண்றதுக்கு நீ யாரு? என்னோட தலைவிதியை நிர்ணயம் பண்றதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. குறிச்ச தேதியில கண்டிப்பா எங்க கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்கும் நடக்கும்னு நீ உறுதியா சொல்ற. அப்படி சொன்ன மாதிரி நடக்கலனா இப்ப வாய்ஸ் அவடால் விட்டியே சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவன்னு. அப்படி செத்துருவியா? அப்படி மட்டும் நீ செத்துடுவன்னு சத்தியம் பண்ணனு வெச்சுக்கா, அந்த நாள் உன்னோட வாழ்நாள்ல கடைசி நாளா மாறிடும். இந்த நவம்பர் 17 முடிஞ்சி அடுத்த நவம்பர் 17 உனக்கு திதி கொடுக்கிற நாளா மாறும். என்ன பண்ணிட்டு இருக்க? முட்டாள்தனமா பண்ணாத. வீட்ல எல்லாரும் இருக்காங்க. துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டு எல்லாரும் வந்துட்டா என்ன பண்றது? கல்யாண நேரத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிடும். சொன்ன கேளு.